இங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சபை கூடி வருதலை விட்டுவிடவே கூடாது. அது தேவனுடைய ஒரு கண்டிப்பான ஒரு உத்தரவு. ஆமா சொல்லுங்க. அதனால இந்த சபை கூடி வருதலை நீங்கள் எந்த சூழ்நிலை விடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் உங்களை சந்திக்கிற இடம் இதுதான். ஆண்டவர் உங்களை சந்திக்கிற இடம் இதுதான். ஆகையால் நீங்கள் அவரை சந்திக்கணும். அவர் உன்னை சந்திக்கும் போதுதான் உங்க பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாற ஆரம்பிக்கும். ஓகே, இந்த நாட்களை நாம் சுத்திகரிப்பின் நாட்களாக வைத்திருக்கிறோம் இல்லையா? ஆமா, நாம் எந்த அளவுக்கு நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை வரப்போற நாட்களிலே ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இது தேவனுடைய ஒழுங்கு. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் உங்களுக்கு அற்புதங்கள் நடப்பதும் கிடையாது. ஆமா சொல்லுங்க. ஆகையால் தான் ஆண்டவர் அந்த கடைசி நாட்களை சுத்திகரிப்பின் நாட்களாக, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற நாட்களாக தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் போன வாரமே உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்பாக வைத்து அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் மேல், எவர் மேல்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமென் சொல்லுங்க. யார் சுத்தமாய் இருக்கிறது? அவர் ஒருவர் மாத்திரம்தான். பரிசுத்தத்துக்கு அவர் ஒரு, அதான் பாட்டு பாடணும் இல்லையா? பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம், முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே உம்மை. பாட பாட ஆசீர்வாதமா இருக்கு. பரிசுத்த தெய்வம் ஒன்று உண்டானால் அது நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே இல்லை. ஆமென். ஆகையால் தான் அவர் சுத்தமாயிருக்கிறார். ஆகையால் நீங்களும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் போதுதான் இந்த ஆண்டை நீங்கள் ஆசீர்வாதமாய் முடித்து வரப்போற ஆண்டையும் நீங்கள் ஜெயமாய் வரவேற்கலாம். எத்தனை பேர் வரப்போற புது வருஷத்தை வெற்றியாய் ஆரம்பிக்க விரும்புறீங்க? வெற்றியாய், ஆனந்த சந்தோஷமாய், களிப்பாய், மகிழ்ச்சியாய் இல்லையா? ஸ்தோத்திரம். பழையன கழிந்தன, புதியன புகுந்தன என்ற தீர்மானத்தோடு கூட எத்தனை பேர் அவரை சந்திக்க விரும்புறீங்க? புது ஆண்டை இதெல்லாம் நீங்க விரும்பணும், பிளான் பண்ணணும். ஆமென். சரி, நான் போன வாரம் இயேசு அப்பாவை குறித்து பல காரியம் சொன்னேன். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர், இயேசு கிறிஸ்து நீதிபரர், இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், இயேசு கிறிஸ்து மாசற்றவர், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்தவர். அதே போல நீங்களும் உங்க வாழ்க்கையில இதெல்லாம் செய்யணும். செய்யலைன்னா உங்களை சுத்திகரித்து கொண்டு நீங்க செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். இன்றைக்கு ஒரு காரியம் பார்க்கலாம். எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். வசந்த் யோவான் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் அவபக்தி.
இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த அவபக்தி இருக்கிறது, பக்தி வைராக்கியம் இல்லை. கவனிங்க, முந்தநேத்து யூடியூப்ல ஒரு 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 சபையினுடைய அலங்காரத்தை நான் பார்த்தேன். மார்த்தாண்டம் என்ற இடத்துல இருக்கிற ஒரு சபையில ஒரு சபையார் அவங்களுடைய சபையை அலங்கரித்து இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் குறைஞ்ச ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆயிருக்கும். அவ்வளவு லைட் அலங்காரம். அந்த மக்களுக்கு அந்த பக்தி வைராக்கியம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பக்தி, அவருடைய வீட்டை குறித்து, அவருடைய ஆலயத்தை குறித்து, இது அவருடைய வீடு இல்லையா, இது நான் என்றென்றைக்கும் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடினால இங்கே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இது ஆண்டவர் இயேசு என்றென்றைக்கும் தங்குகிற ஒரு மகிமையான ஒரு இடம். அதனால இங்க வந்தா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் மாறும். ஒரு தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும், ஒரு தேவ சந்தோஷம் உங்களை ஆட்கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் நீங்கள் தேவனுடைய வீட்டை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணி விடவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருந்த ஒரு காரியம், அவருடைய வீட்டை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இது கூட உங்க வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கவே இருக்காது. ஆமா சொல்லுங்க, இது கூட உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு சுத்திகரிப்பா இருக்க வேண்டும். ஆமா, ஹல்லேலூயா. சில பேர் பாருங்க, வாரத்துக்கு ஒரு முறை தான் கோயிலுக்கு வருவான். சபை என்னாச்சு ஏதாச்சு, சபையுடைய காரியம் என்ன, சபையுடைய நோக்கம் என்ன, சபை என்ன செய்யுது இல்லையா, பாஸ் என்ன பண்றாரு இல்லையா, இந்த இவ்வளவு பெரிய தரிசனத்தை வச்சிருக்காங்களே, இதை நிறைவேற்ற என் பங்கு என்ன, ஒரு நாளும் ஒத்தாலும் வந்து கேட்டதா எனக்கு சரித்திரமே இல்லை இல்லையா. வரது என்னமோ போறது என்னமோ இப்படிதான் சபை நடக்குது தவிர இந்த வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு இல்லை. கவனிங்க, இது இல்லைன்னா கூட தெய்வத்தினுடைய பிளஸிங் நம்ம இழந்துருவோம். தாவீது சொல்றாரு, வாசிக்கிறோம் ஒரு வசனத்தை. தாவீது சொல்றாரு, இதே வசனத்தை அவர் தான் சொல்றாரு. சங்கீதம் 69:9 வாசிக்கிறோம். சங்கீதம் 69:9, உமது வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. கவனிங்க, தாவீது ராஜாவுக்கு இருந்த ஒரு ஒரு பிளஸிங் என்னன்னா, தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். ஆமென் சொல்லுங்க. புரியுதா புரியுதா? தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உங்க வாழ்க்கையில வரணும். அதனால்தான் சொல்றாரு, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் வரும் ஒரு நாள் நல்லது. ஆகாமியின் கூடாரத்திலே 1000 நாட்கள் தங்கியிருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய பிரகாரங்களில் வரும் ஒரு நாள் நல்லதுன்னு ராஜா சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நான் போன வாரமே சொன்னேன் இல்லையா, வருஷ கடைசியில் வந்துட்டோம். குடும்பமா வந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. குடும்பமா வந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு போங்க இல்லையா. வருஷம் முள்ள ஓடிட்டீங்களே, எங்கேயாவது குடும்பம் ஒன்னா சேர்ந்தீங்களா இல்லையா? புருஷன் 10 மணிக்கு வருவான், பொண்டாட்டி 12 மணிக்கு வரும், புள்ள வெடிகாலம் 3 மணிக்கு வரும் இல்லையா. குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ற பாக்கியம் இல்லை. ஒரு நாளா லீவ் போட்டு இல்லையா, அந்த வருஷ கடைசியில் வந்து உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. புரியுதா? நீ பிஸி ஆயிட்டினா அவர் பிஸி ஆயிடுவார். நான் கூப்பிடும் போது நீ கேட்கலனா, நீ கூப்பிடும் போது நான் ஆகடியம் பண்ணுவேன். புரியுதா? கவனிங்க. ஏன் நாங்க இதெல்லாம் சொல்றோம் தெரியுமா? நாங்க உங்களுக்கு ஜெபம் பண்றோம், ஆனா நீங்க குடும்பமா வந்து இல்லையா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவசம் உட்கார்ந்து உங்களை ஆராய்ந்து பார்த்து இல்லையா, நீங்க குடும்பமாய் செய்த பாவங்கள், குடும்பமாய் செய்த குற்றங்கள், குடும்பமாய் செய்த எல்லாத்தையும் தேவசம் அறிக்கை பண்ணி விட்டுட்டு, ஆண்டவரே வரப்போற புது வருஷத்துக்கு என்னையும் என் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஒரு விஷயம் நீ தகுதிப்படுத்துங்க, ஆசீர்வாதிங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அதனால இந்த இன்னும் நமக்கு இன்னைக்கு தேதி என்னப்பா 22, இன்னும் 8-9 நாள் இருக்கு இல்லையா. இந்த 9 நாள்ல நீங்க குடும்பமா ஒரு நாள் ஒரு வேலை இல்லையா. உங்களுக்காக நாங்க திங்கக்கிழமை கூட கோயில் திறந்து வைக்கிறோம். அது என்னைக்கு தான் திறந்து கிடக்குது பாஸ்டர். வா, யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் இல்லையா. கீழே உட்காரலாம், மேல் சிங்க உட்காரலாம், 3 மாடி போயிடலாம் இல்லையா, அதுக்கு மேல் கூட போயிடலாம், உங்க இஷ்டம்.
புரியுதா? அவர் வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. என்னைக்குன்னா ஒரு பக்தி வைராக்கியம் உனக்குள்ள இருக்கா? ஹலோ, கேளுங்க. புறஜாதிக்கு இருக்கிற பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கா? புரியுதா? அன்னைக்கு ஒரு புஸ்தகம் சர்ச்சுக்கு ஒரு அம்மா வந்து நான் சொன்ன ஒரு உபவாச ஜெபத்துல இல்லையா, இந்த மலைக்கு போறவங்க வெடிக்காத்தால 3 பச்சை தண்ணில குளிச்சுட்டு சுலோகங்களை சொல்லி 40 நாட்கள் அவங்க விரதம் எடுத்து அவங்க சாமி கும்பிட்டு போறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். என்னைக்காவது உனக்கு ஒரு நாளாவது 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ஜெபம் பண்ற என்ன வந்தா? அப்படியே ஊத்த வாயோடு கூட அந்த போட்டிருக்கிற அந்த அழுக்கு துணியோடு கூட ஒரு பக்தி வைராக்கியங்க. ஹல்லேலூயா. ஒரு பக்தி வைராக்கியம். மார்த்தாண்டம் பகுதியில் ஊழியம் செய்த சாது இயேசுதாசன் சொல்லி ஒரு அருமையான தேவ மனுஷனுடைய சாட்சியை பண்ணுவார். நான் கேட்டேன். மணிக்கணக்கா தெய்வ சமுத்திரம் முழங்கால் படியிடுவாராம். அவர் ஓலப்பாயில் தான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாராம். கவனிங்க, அந்த ஓலப்பாயை கரையான் வந்து அரைச்சிட்டு ஓலப்பாயில கரையெல்லாம் அரைச்சிட்டு போற அளவுக்கு அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். புரியல? நமக்கு நல்லதெல்லாம் புரியாது. ஓலப்பாய் தெரியுமா? ஓலப்பாய் பார்த்துருக்கீங்களா? சரி, கோரப்பாய் வச்சுக்கோ. கோரப்பாய் போட்டு அவர் ஜெபம் பண்ணுவாராம். அவர் மேல ஃபேன் கிடையாது. அவர் சாகிற வரைக்கும் ஃபேன் போட்டு படுத்ததே கிடையாது அவர் வீட்டில். உனக்கு ஃபேன் வேணும், ஏசி வேணும். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிருக்காது. இது மேல பார்க்கும், கீழே பார்க்கும், சைட்ல பார்க்கும். அவர் அந்த ஓலப்பாயில மேல ஃபேன் கிடையாது, லைட்டு கிடையாது இல்லையா? அவர் வாழ்ந்த நாட்கள் 1912. அந்த ஓலப்பாய் போட்டு ஜெபம் பண்ணுவாராம். கவனிங்க, ஸ்தோத்திரம். அந்த ஓலப்பாயை வந்து கரையான் அரிச்சிடுமா. அப்ப எத்தனை நாள், எத்தனை மாசம் அப்படி ஜெபம் பண்ணியிருந்தா இல்லையா, கரையான் வந்து அரிக்கிறது கூட தெரியாம ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். அதுதான் இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் கிருபாசனம் என்ற சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கிருபாசனத்தின் சபையுடைய ஸ்தாபகர் அவர் தான். அந்த வைராக்கியம் உனக்கு இருக்கா? நடக்கலன்றிய என்னைக்காவது இல்லையா, ஆண்டவரே இன்னைக்கு நீங்களா நானா பார்த்தோம், நாடு இந்த வருஷம் முடிவு கொள்ளாக இல்லையா, நீங்களா நானா பார்க்கணும்னு சொல்லி என்னைக்காவது அப்படி வைராக்கியம் எடுத்து ஜெபம் பண்ணி இருக்கிறியா? கொடுத்தா கொடுக்கிறாரு, கொடுக்காட்டி பாடுறான், எனக்கு என்ன தோத்திரம், போயேன். சாகணும், செத்தால் நான் சாகறேன் சொன்னாலா இல்லையா? உன்ன மாதிரி ஒரு பெண் தான் சொன்னான். அவளும் பெண் தானே. ஹலோ, என்ன சொன்னா? நான் செத்தாலும் சாகிறேன். இந்த வைராக்கியம் உனக்கு இருக்கா? அந்த மாதிரி உபவாசம் பண்றியா? செத்தாலும் சாகிறேன், நான் உபவாசம் பண்ணுவேன். நான் செத்தாலும் சாகிறேன், நான் இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். கவனிங்க, இந்த வைராக்கியம் உங்களுக்கு இல்லாதபடினாலதான் உங்க வாழ்க்கை பாருங்க குந்தி குந்தி இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நான் சொல்லுவேன், புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுவா. அப்ப புத்தி உள்ள புருஷன் நீயும் புத்தியா தான் இருக்கணும். நீயும் வீட்டை கட்டணும், அவங்களும் வீட்டை கட்டணும். இல்லை பாஸ்டர், அவ ஜெபம் பண்ணுவா, நான் வெட்டி முடிச்சு வந்து அப்படியே படுத்துக்கும் பாஸ்டர். ஒன்னும் வெட்டி முறிக்கல இல்லையா? இன்னும் அதே கடன் பிரச்சனை தான், அதே போராட்டம் தான், அதே கஷ்டம் தான் இல்லையா? ஆமா இல்லையா? ஸ்தோத்திரம். முன்னேறு எப்படி போதும் அப்படிதான் பின்னேறு போகும். நீ யார் தெரியுமா? நீ முன்னேறு, இது பின்னேறு. புரியுதா? முன்னேறு எப்படி போதும் அப்படிதான் பின்னேறு போகும்னு சொல்லுவாங்க. புருஷர்களே, ஸ்திரீகளே, வாலிபரே, வாலிப பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். பைபிள் ஒரு அருமையான வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிறது இல்லையா? 2 வாலிபன். ஒன்னு பிணைக்காஸ். என்னாகமம் 25ஆம் அதிகாரத்துல, என்னாகமம் 25 பிணைக்காஸ் வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே, வேசி யார் அவன்? இஸ்ரவேலராகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவ போக அவளை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. கவனிங்க, இவனும் இஸ்ரவேலன் தான், பாவம் செஞ்சும் இஸ்ரவேலன் தான். ஆனா இஸ்ரவேல் மனுஷன்
ஒரு பெண்ணோடு வேசித்தனம் பண்ணுவதை பார்த்த இந்த பிணைக்காஸ் ஈட்டி எடுத்து 2 பேர் வயிற்றில ஒரே குத்தா குத்தி 2 பேரையும் கொலை பண்ணி போட்டான். புரியுதா? ஒரு பக்தி வைராக்கியம். ஆமென் சொல்லுங்க இல்லையா? ஆமா, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இல்லையா, தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஆமா, புரியுதா? பக்தி வைராக்கியம். நான் செத்தாலும் சாகமே தவிர தேவனுக்கு விருப்பம் இல்லாத, தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன். இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். ஏமா நீ தேவனுடைய பிள்ளை, ஏமா நீ தேவனுடைய பிள்ளை இல்லையா, உன் மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, உன் மேல தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது, உன் மேல தேவனுடைய இல்லையா ரத்தம் இருக்கிறது இல்லையா. ஆமா, நீ காலேஜுக்கு போற, நீ பள்ளிக்கூடம் போற, நீ +2 படிக்கிற, நீ காலேஜ் போற இல்லையா, உனக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், எச்சரிக்கையாயிரு. என்னைக்காவது சொல்லிருக்க பிள்ளைக்கு? நீ சொல்லலைன்னா உன் புள்ள உலகத்தில் கத்துக்கும். சொல்லு சொல்லு. பக்தி வைராக்கியமான பிள்ளைகளை வளர்த்து உருவாக்குங்க. ஏன்னா பைபிள் அதான் சொல்லுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது. ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். உன் சந்ததி எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவ பக்தியுள்ள சந்ததியா இருக்கணும். உங்க சந்ததி எப்படி இருக்கணும்? ஆமா ஆமா, உங்க சந்ததி ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியா இருக்கணும். அந்த வைராக்கியம் உனக்குள்ள இருக்கணும். ஏன் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம ஆண்டவர் பரிசுத்தர், நம்ம ஆண்டவர் பக்தி வைராக்கியம் உள்ளவர். ஆமா சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுதோ ஆகலையோ அது 2ஆம் பட்சம். ஆனா பக்தி வைராக்கியத்தை எந்த சூழ்நிலை விட்டுடாதீங்க. பக்தி வைராக்கியத்தை எந்த சூழ்நிலை விட்டுடாதீங்க. அது தேவனை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஆமா சொல்லுங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில பக்தி வைராக்கியம் இருக்கா? அதுதான் சுத்திகரிப்பு. ஆண்டவரே, நீ நான் செய்யக்கூடாது ஆண்டவரே, வாழ்ந்தால் உம்மோடு வாழணும் ஆண்டவரே, உம்மை போல வாழணும் ஆண்டவரே இல்லையா, உமக்கு பிரியமா வாழணும் ஆண்டவரே இல்லையா, உம்முடைய கட்டளைகளை நான் ஏற்றுக்கொண்டு வாழணும். எந்த சூழ்நிலையிலும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். சொல்லுங்க கை வைத்து. காம்ப்ரமைஷனே இல்லை, காம்ப்ரமைஷனே கிடையாது இல்லையா. ஆமா பாஸ்டர், ஒரு 3 மாசம் கோயிலுக்கு இட்டு வரட்டுமா பாஸ்டர்? நீ 3 வருஷம் இட்டு வந்தாலும் அது சாபம் தான். ஏன்? நாம் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒன்று செய்யக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காம்ப்ரமைஷனே கிடையாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை செய், பாகால் தெய்வமானால் அதுல காம்ப்ரமைஷன் இல்லை. இங்க ஒரு கால் வச்சுக்கிறேன் பாஸ்டர், இங்க கால், நான் என்ன பாஸ்டர் பண்ண முடியும்? பாஸ்டர் அண்ணன் பொண்ணு பாஸ்டர், அக்கா பையன் பாஸ்டர், தாத்தா பொண்ணு பாஸ்டர், மாமா பொண்ணு பாஸ்டர், நான் இந்த பாஸ்டர், நான் அது பாஸ்டர்னா அப்படியே போய் சேர வேண்டியதான். இயேசு சொன்னாரு, இடுக்கமான வாசல் வழியா தான் நீ பிரவேசிக்க. கேட்டுக்கு போற வாசலுக்கு அது எப்படி வேணா நடக்கலாம். ஆமா சொல்லுங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லையா, எப்படியும் நடப்பதற்கு தேவன் அலோ பண்ணவே இல்லை. நான் சொல்லி இந்த வார்த்தைப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அங்கே போக முடியாது. புரியுதுங்களா? புரியுதா? ஆகையால இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான தெய்வத்தை அறிந்து கொண்டபடினால உன்னுடைய பக்தி வைராக்கியம் எந்த சூழ்நிலையிலும் ஒரு நாளும் குறையக்கூடாது. இந்த வருஷத்துல உன் பக்தி வைராக்கியத்துல நீ சற்று காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா ஏசப்பாவோட மன்னிப்பு கேளு. தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே, தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே இல்லையா. ஆமா, நானும் அவங்களோட என்ன பண்ணிட்டேன், எரிஞ்சிட்டேன் ஆண்டவரே, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க, நான் ஜாயின் பண்ணிட்டேன். இல்லவே இல்லை. ஆண்டவர் என்னைக்கும் சொல்றாரு, இது என் ஜனம், இது உலகத்தோடு ஒத்து போகாது, ஒத்து சேராது. ஹல்லேலூயா. நான் இந்த ஜனத்தை எனக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் நானும் தேவனுடைய ஜனம். ஆமா சொல்லுங்க. புரியுதா? புரியுதா? பக்தி வைராக்கியத்தை காட்டுங்கள், பக்தியா வாழுங்கள். பாருங்க, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுது, என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்க மேல என் நீதியின் சூரியன் உதிக்கும், உங்க சட்டையின் கீழே ஆரோக்கியம் தங்கும்,
நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கையை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. என் நாமத்துக்கு நீ பயந்தனா உன் மேல நீதி சூரியன் உதிக்கும். அங்க பிசாசுக்கோ பேய்க்கோ இல்லையா சாத்தானுக்கோ அங்க இடமே இல்லை, இடமே கிடையாது. உன்னை சுற்றி தேவன் அக்கினி மதலாக இருப்பார். உன் பாளையம் எங்கும் தேவன் உலாவி கொண்டு வருவார். ஆமா சொல்லுங்க. ஜெபிக்கிறது ஒரு பக்தி வைராக்கி இருக்கணும். கவனிங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க போய் முஸ்லிம் சகோதரர்கிட்ட போய் அவங்க பக்தியை போய் பாருங்க. சின்ன குழந்தை கூட முக்காடு போட்டு அவங்களுடைய குரானை படிக்க வைப்பாங்க. பக்தி வைராக்கியம். உன்ன மாதிரி என்ன மாதிரி நெஞ்சில வச்சு படிக்கிறது இல்லை. அவங்க ஒரு சேர் போட்டு அது முட்டி போட்டு அது படிப்பாங்க. அவங்க தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில உன் பக்தியை நீ வெளிப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எலியா சொல்றாரு, நான் வெகு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தேன். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். வெகு பக்தி வைராக்கியம். 14. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார். கவனிங்கள், இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கை தள்ளிட்டாங்க. ஆனா இவர் சொல்றாரு, நான் வெகு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தேன். நீங்க சொல்ல முடியுமா? நான் பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல இல்லையா, ஸ்தோத்திரம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லையா, உங்கள் பக்தி வெளிப்பட வேண்டும். ஆமா சொல்லுங்க, பக்தி வெளிப்படணும். கவனிங்க, இந்த பக்தி நம்மளை ஆசீர்வதிக்கும். கொர்நேலி ஒரு தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். ஒரு புறஜாதி மனுஷனுக்கு இருக்கிற பக்தி கூட நீ நமக்குள்ள இல்லை. உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் இனி வரப்போற நாட்கள் பக்தியா வாழணும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை இந்த பக்தி வைராக்கியத்தில் நான் காம்ப்ரமைஷனே பண்ணக்கூடாது. ஆண்டவரே, ஆமா சொல்லுங்க. அதிகாலமே எழுந்து ஜெபிக்கணும் இல்லையா, உபவாசம் பண்ணி ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஆமா சொல்லுங்களேன் இல்லையா, முழங்கால் நின்று வேதம் வாசித்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமா சொல்லுங்களேன். ஆமா, ஆண்டவருக்கு எல்லா விதத்திலும் நம்முடைய பக்தியை விளங்க பண்ணணும். ஆலயத்துக்கு வரும்போது உங்களுடைய உடை, நடை, உடை எல்லாமே ஆண்டவர் முன்பாக பக்தியை வெளிப்படுத்தணும். நீங்க ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் பைபிள் சொல்லுது, உங்க பக்தி விளங்கணும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படி சொல்லுகிறது, உன் நடையை தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். உன் நடையை நீ காத்துக்கொள்ளணும். மூடர்கள் பலியிடுவதை பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். கவனிங்க, நீங்கள் தேவாலயத்துக்கு நிமிர்ந்து பார்க்கீங்களா? என்ன பாருங்க, நீங்கள் தேவாலயத்துக்கு வரும்போதும் போகும்போதெல்லாம் கவனிங்க, உன் நடையை நீ காக்கணும். மூடர் பலியிடுற மாதிரி நீ எடுக்கவே கூடாது இல்லையா. நீங்க சர்ச்சுக்கு வரும்போதே உங்களுடைய பக்தி வைராக்கியம் விளங்க வேண்டும். புரியுதா? ஒரு சபையில மோகன் சி லாசரஸ் அவங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது இப்படி முன்னாடி வாலிப்பிள்ளையும் உட்கார்ந்து இருந்தாங்களாம். அதுல ஒரு பெண்ணுடைய உடை அவரை இடர செய்ததாம். ஒரு பெரிய ஊழியக்காரன் இல்லையா, சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஊழியக்காரனுக்குள்ள பாவம் வராதுன்னு யோசிக்காதீங்க. ஊழியக்காரனுக்குள்ள இடல எல்லாமே வரும். நாங்க அதை இயேசு கிறிஸ்து நாமத்தை மேற்கொள்ளுகிறோம். ஆமென். ஆமா, அப்படி ஒரு பிள்ளையுடைய ட்ரெஸ், அவ போட்டிருந்த ட்ரெஸ் இல்லையா, கவனிங்க, அவரை இடர செய்துதான். அவர் எப்படியோ தேவ கிருபையினாலே அந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு அவர் யோசித்தாராம், பாஸ்டான்னு சொல்லி அந்த பிள்ளையை சரிப்படுத்த சொல்லுங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டாரு. பாஸ்டர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பாஸ்டர் அவருடைய பிள்ளைகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது முதல் அந்த பொண்ணு தான் வருதான். பாஸ்டர், என் பொண்ணு பாஸ்டர் பொண்ணு ஒரு ஊழியக்காரனுடைய அந்த ஸ்பிரிச்சுவலை என்ன பண்ணுது, இடர செய்து. நீ ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் இல்லையா, நீங்க அமரும் போது உன் நடைகள் எல்லாமே தேவனுக்கு முன்பாக பக்தியா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஏங்க நிறைய கற்பழிப்பு நடக்குது, ஏன் நீங்க நிறைய பாலியல் தொந்து நடக்குதுன்னா ட்ரெஸ் தான் காரணம். ஆமென். ஆமா, ட்ரெஸ் தான் காரணம். நீ ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணு, உன்னை கையெழுத்து கும்பிடுவான்.
இல்லையா? ஆமா. ஏன்னா நீ வேலைக்கு போனாலும் சரி, தேவாலயம் வந்தாலும் சரி, நீ பள்ளிக்கூடம் போனாலும் சரி, இல்லையா, உன்னை நீ காத்து கொள்ளணும். உன் நடையை காத்து கொள்ளணும். உன் நடையை காத்து கொள்ளணும். மூடர் பலியிடுற மாதிரிலாம் நீ இடக்கூடாது. மூடர் நடக்க மாதிரி நீ நடக்கவே கூடாது. இல்லையா? ஸ்தோத்திரம். மூடர் பலியிடுவதை போல நீ பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே உத்தமம். ஆமா, சொல்லுங்க. ஆலயத்தை வந்தா நீ பலியிடும், நீ பலியிடுறல, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது உன் பக்தி வைராக்கி வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாஸ்டர் நாகரிகம் போயிடுச்சு பாஸ்டர், அது போயிடும். ஆனா இயேசு என்னைக்கு மாறாதவர், இல்லையா? ஆமா, தேவ பக்திக்கு ஏற்ற விதமாக நடந்து கொள்ள வேண்டும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? ஒரு பக்தி வைராக்கி நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. செவி கொடுக்க சேர்வதான் நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அவங்க அறியாது இருக்கிறார்கள். நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள் பாருங்க, தாம் செய்து தீமைன்னு அவங்க அறியாம இருக்கிறாங்க. நீ அறியணும், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் என்னை பார்த்து கொண்டு, இல்லையா? பார்க்கிறாரா இல்லையா? நீ வீட்டை விட்டு கிளம்பும் போதே கர்த்தருடைய பார்வை மேல விழுந்துடும். ஹல்லேலூயா. எங்க போனாலும் கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்குமே. பக்தி எல்லாத்திலுமே உங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தணுங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா தகுதி இல்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா ஒன்றும் அடிமைப்படேன். நம்ம சில பேர் அடிமைப்பட்டுறோம். இந்த கிறிஸ்துமஸ் என்ன புதுசா டிசைன் வந்துக்குதா கேப்பல போய், இந்த கிறிஸ்துமஸுக்கு என்ன புதுசா டிசைன், ஆமா இருக்குதுமா இல்லையா? இது வரைக்கும் கட்டிங் இருக்குது, வேணுமா? என்ன பண்ணுவேன்? புது டிசைனா? ஆமா, கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரியே இருக்குது, புது டிசைனா? நோ, இல்லையா? 8 முழ புடவை, கூரை புடவை, அந்த மடிசார் புடவை, நாளைக்கு கட்டினுவா. ஏன்னா உலகம் மறுபடியும் அங்க போகுது. எங்க போகுது? ஏதேன் தோட்டத்துக்கு போகிறது. மாறுதா இல்லையா? நான் ஒரு காலத்தில் இப்பி வச்சிருந்தேன். என் முடி கொஞ்சம் அடர்த்தியா இருக்கும், ஆனா மாறுகிறது, இல்லையா? பேண்ட் எல்லாம் இப்போ டைட் ஆகல, அப்ப பெல்ஸ் அப்படியே ஆடும். மாற்றம் வந்துகினே இருக்கா இல்லையா? ஆனா நீ நானும் மாறக்கூடாது. என் இயேசு சொல்றாரு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய பிள்ளைகளும் நேற்றும் இன்றும் என்னைக்குமே மாறக்கூடாது. அப்போ நாங்கள் இப்படியே தான் கந்திரியாவா இருக்கணுமா பாஸ்டர்? நான் இப்படியே நாட்டுப்புறமா தான் இருக்கணுமா பாஸ்டர்? அதுதானே உள்ள வந்திருக்கிறோம். ஹலோ, இது கொஞ்ச கால வாழ்க்கை தான். நிச்சயமான வாழ்க்கை ஒன்று காத்து இருக்குது. அங்க உங்க எல்லாருக்கும் வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுமா இல்லையா? தூதர்களை போல இருப்பீங்களா? அதுக்கு ஆசைப்படு. வாசிமா வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல அவங்க எல்லாருக்குமே வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுமா? இது மேற்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு. இப்ப இல்ல. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தாங்க என்று கேட்டான். அதற்கு நான், கவனிக்கிறீங்களா பைபிளை? என்ன பாக்குறீங்களா? என்ன நிமிர்ந்து பாருங்க, கண்ணு தரங்க. இப்ப யாரும் எனக்கு ஜெபம் பண்ண வேண்டாம் தயவுசெய்து. நான் காலையே ஜெபம் பண்ணிட்டேன். எனக்கு யாரும் இதை பாருங்க, உங்களுக்கு ஊக்கமா ஜெபம் பண்றேன். எனக்கு இப்ப யாரும் ஜெபம் பண்ண வேண்டாம். கண்ணை தொடர்ந்து செவி கொடுக்க சேர்வதான் உனக்கு உத்தமம், நலம். புரியுதா? செவி கோயிலுக்கு வரியா இல்லையா? வசனம் கேட்க கோயிலுக்கு வா, இல்லைன்னா கோயிலுக்கு வராத. செவி கொடுக்க சேர்வதா உனக்கு நலம். ஆமா சொல்லுங்க. இங்க வந்து தூங்குறது, இங்க வந்து கொரட்டை அடிக்கிறது, இங்க வந்து அப்படியே சேர்ல சாஞ்சிருது, இல்லையா? வராத. அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நான் சொல்ல பைபிள் சொல்லுது, மூடன் பலியிடுவதை பார்க்கிற மாதிரி நீ பலியிடக்கூடாது, இல்லையா? செவி கொடுக்க சேர்வதுதான் நலம். சரி, என்ன சொல்றாருன்னா, அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள்,
இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே வெண்வஸ்திரம் தச்சாம் போட்டிருக்கா வெண்வஸ்திரம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து ஒருவனும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து. என்ன அங்கி கை வைத்து சொல்லு. வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து. குருத்தோலை எதுக்கு சொல்றாங்க? ஜெயம். வெள்ளை அங்கியை தரித்து குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். எப்போ ஒரு நாள் வரும்போது அப்போ நீங்க வெள்ளை அங்கி தரித்து கொண்டு குருத்தோலை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாகிய தேவனுக்கு முன்பாகவும் நின்று கொண்டு இல்லையா அவருக்கு நிற்க கண்டேன். போதும். இந்த பாக்கியம் வேணுமா உனக்கு? இந்த பாக்கியம் வேணுமா? இந்த பாக்கியம் வேணுமா? பக்தியை வெளிப்படுத்து. பக்தி வைராக்கியமா இரு. ஆமா, எதுக்காக உன்னை நீ மாத்திக்கொள்ளாத. ஹல்லேலூயா. எதுக்காக உன்னை காம்ப்ரமைஷனே போயிடாத. ஆமென் சொல்லுங்க. சரி, இன்னொரு காரியம் நாம் இயேசுப்பாவோட கற்றுக்கொள். இதெல்லாம் நம்ம சுத்திகரிக்கணும். வாசிக்கலாம். ஏசாயா 53 அதிகாரம் 7 வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். மத்தேயு புத்தகம் 11 அதிகாரம் 23. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவே இல்லை. சாந்த குணம். கவனிங்க, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்திருக்கலாம், ஒடுக்கங்கள் வந்திருக்கலாம் இல்லையா? ஸ்தோத்திரம். அடிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? கவனிங்க, மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். சாந்த குணமுள்ள ஆண்டவர். இந்த வருஷத்துல எத்தனை முறை உன்னை அடிக்கும் போது ஒடுக்கும் போது வாயை திறந்து இல்லையா, இயேசுவே உம்மை சேவிப்பது விருதாம், உம் முன்பாக பயந்து நடப்பதனால என்ன பிரயோஜனம் என்று கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா? மன்னிப்புகள் ஆண்டோட்ட. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்திரிப்பாங்க. ஆமா சொல்லுங்க. உலகத்துல உபத்திரம் இருக்கு இல்லைன்னு சொன்னார் ஆண்டவரே. சகோதரா கவனிமா, உலகத்தில் உபத்திரவங்கள், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். சாந்த குணம். எப்போ? ஒடுக்கப்படும் போது, நெருக்கப்படும் போது, போராட்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க முகம் என்னைக்குமே ஸ்மைலிங்காவே இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கா? 6 o'clock மூஞ்சி மாறி, என்ன சிஸ்டர் ஒரு மாதிரியா இருக்கு, யாராவது கேட்கறதுக்காக மூஞ்ச என்ன சிஸ்டர், அப்போ உங்களுடைய கிருபை போயிட்டு அர்த்தம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. எனக்கு பிரச்சனை இல்லையா? பேண்ட் தூக்கினா உங்களுக்கு தெரியும். கீழே 2 பிளாஸ்டிக் போட்டிருக்கு. நடக்க முடியல, நிக்க முடியல, நோ ப்ராப்ளம். பேலந்தாருமே ஒரே வார்த்தை இல்லையா? இருக்கு. ஆனா என் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கணும்ல, அதான் சாந்தம். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, சாந்த குணம் என்ற அந்த காரியத்துக்கு 4 காரியம் சொல்றேன். 1, குற்றச்சாட்டுகள் மத்தியிலே உங்கள் சாந்த குணம் வெளிப்பட வேண்டும். உங்கள் சாந்த குணம் வெளிப்பட வேண்டும். முறுமுறுக்கிறவர்கள் மத்தியிலே உங்கள் சாந்த குணம் வெளிப்பட வேண்டும். கவனிங்க, தேவைகள் மத்தியிலே உங்கள் சாந்த குணம் வெளிப்பட வேண்டும்.
எதிர்ப்புகள் மத்தியில் உங்க சாந்த குணம் வெளிப்பட வேண்டும். கவனிங்க, உங்க சாந்த குணம் தேவைகள் மத்தியில். ஆமா பாஸ்டர், கிறிஸ்துமஸ் வரப்போது, இன்னும் ட்ரெஸ், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் இல்லையா? பர்த்டே அவருக்கு தான், உனக்கு இல்லை பர்த்டே. உனக்கு பர்த்டே, யாருக்கு பர்த்டே? அப்புறம் ஏன் நீ போடவே இல்லைன்னு அழுவுற? ஏன் இல்லையா ட்ரெஸ் அழுவுற? கடிச்சா தோத்திரம் போடு. தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, நீர் என்னோடு இருக்கிறீர். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். சொல்ல முடியுமா? சொல்லுமா, பாடுமா. எண்ணத்தை சொல்லி சொல்லி என் எண்ணத்தை சொல்லி சொல்லி சொல்ல மாட்டேன், உன்னை துக்கப்படுத்த மாட்டேன். என் ஏக்கமே நீங்கதான். ஹலோ சிஸ்டர், பிரதர், ஒரு நாள் தான் அது. அதுக்காக இல்லையா கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? இந்த வருஷமெல்லாம் காணி கொடுத்தேன், தசமா கொடுத்தேன் இல்லையா, எனக்கு ட்ரெஸ் நோ. தேவைகள் மத்தியில இல்லையா என் ஆண்டு எல்லாம் தெரியும். ஆமே சொல்றாரு, ஆகாயத்து பறவையை கவனிச்சு பாரு, காட்டு புஷ்பத்தை கவனிச்சு பாரு, அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சத்திலே சேர்ப்பதும் இல்லை இல்லையா. என்னைக்குன்னா இல்லையா குருவி இல்லையா அழுது பார்த்திருக்கியா? எங்கன்னா துக்கமா இருந்து பார்த்திருக்கியா? ஏன்? ஹலோ, தேவைகள் மத்தியில சாந்தமா இருக்கணும், எதிர்ப்புகள் மத்தியில சாந்தமா இருக்கணும், முறுமுறுக்கவங்க மத்தியில சாந்தமா இருக்கணும், உன்னை குற்றம் சாட்டுறவங்க மத்தியில சாந்தமா இருக்கணும். அதை விட்டுட்டு இல்லையா எல்லாத்துக்கும் மூஞ்சி தூக்கி இல்லையா மோட்டு மேல வச்சிட்டினா நீ பரலோகம் போக மாட்ட. இயேசுநாதர் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் என்ன செய்யலாம்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்றான். இயேசு ஜெபம் பண்ண முடியும், மலை மேல ஏறாராம். குற்றச்சாட்டுகள் மத்தியில, முறுமுறுக்கிறவங்க மத்தியில இல்லையா, உன்னை போட்டு தள்ளுன்னு யோசிக்கிறவங்க மத்தியில இல்லையா, தேவைகள் மத்தியில இல்லையா, எதிர்ப்புகள் மத்தியில நீங்கள் தேவபிள்ளை எப்படி இருக்கணும்? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையா இருந்தார். என்னிடத்துல நீ கத்துக்கணும் அவர் சொல்றாரு. ஆமா சொல்லு. அப்ப இந்த வருஷம் எத்தனை முறை இயேசப்பா முறுமுறுத்திருக்கிற இல்லையா, எதிர்ப்புகள் மத்தியில. இயேசுவே எங்க போயிட்டப்பா? குற்றச்சாட்டுகள் மத்தியில, தேவைகள் மத்தியில இல்லையா, எதிர்ப்பு மத்தியில நம்ம சாந்த குணத்தை விட்டுட்டோம் இல்லையா. சாந்த குணத்துக்கு ஆங்கிலத்தில் பேரு மீக்னஸ். சொல்ற மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். சாந்தமா இருப்பது உங்க வீக்னஸ் அல்ல. சில பேரு சாந்தமா தான் நம்மளை வீக்க நினைச்சிருவாங்க. இல்ல, இயேசு எவ்வளவு வார்த்தை பேசியிருப்பாரு அந்த அரண்மனையில? நான் நினைக்கிறேன் மிஞ்சி போன ஒரு 5 வார்த்தை பேசியிருப்பாரு. ஏன் நீ பேச மாட்டேன்னு கேட்டா நான் ஏறுது? ஏன் பேசினப்பா? நீ பேசினா நான் விடுதலை செய்வேன். நீ என்னடா நான் விடுதலை செய்யறது? என் பிதா நினைச்சாதான் விடுதலை செய்யணும். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? இயேசு மிஞ்சி போன ஒரு 5 வார்த்தை 6 வார்த்தை பேசியிருப்பாரு இல்லையா. நம்ம பேசி பேசியே குட்டி சவரா போயின்னு இருக்கிறோம். சில பேர் ராத்திரி எல்லாம் பேசும் பாருங்க, கொஞ்சம் தூங்க விடுமா, நாளைக்கு வேலை போக முடியாது, அந்த டோர் ஓபன் பண்ண பாருங்க, மூடு. வேலைக்கு போட ஒரு ஆம்பளை நிம்மதியா தூங்குறதுக்கு என்ன பண்ணு, உன் டோரை அங்க ஓபன் பண்ணு. பிதாவை நோக்கி உன் டோர் ஓபன் பண்ணு. நிம்மதியா வந்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வந்து ஓடணும் வேலைக்கு. அப்போதான் அந்த டோர் ஓபன் பண்ணும். தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் சாந்தமா இருக்கு. ரைட், ஆண்டு பார்த்துக்குவார். அந்த மனுஷனுடைய நிம்மதி நம்ம கெடுத்துடக்கூடாது இல்லையா. தோத்திரம் அவர் மேல பார்த்து போடு. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் என்ன பண்ண முடியும்? என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. இப்படி இயேசு சொல்லிட்ட பிறகு நீ என்ன, நீ உன் டோர் ஓபன் பண்ணி என்ன பிரயோஜனம், அவர் டோர் ஓபன் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏசப்பா எல்லாம் பார்த்துக்கொள்ளு, எல்லாம் பார்த்துக்கொள்ளு.
இல்லையா? எங்க பலத்துல ஒண்ணு இல்லப்பா, கிருபை ஆண்டவரே, இந்த காரியத்தில் உங்க கிருபை இருக்கட்டும். சாந்தமாயிரு, சாந்தமாயிரு. கவனிங்க, பைபிள் தெளிவா சொல்லுது, உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். கைத்தட்டி அந்த பிதாவுக்கு நன்றி சொல்லுங்க. எதுவுமே நம்புறேன் அந்த வார்த்தையை. மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் உங்கள் 8ஆம் வாசிங்க. அவர்களைப் போல செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே. கவனிங்க, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை. அண்டர்லைன் பண்ண அந்த வசனத்தை போய் மனப்பாடம் பண்ண அந்த வசனத்தை. உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் கைத்தட்டு. நல்லா ஜோரா கைத்தட்டு பார்க்கலாம், நல்லா கைத்தட்டு. உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நல்ல கையத்தட்டு. புரியுதா? அதான் சாந்த குணம். நான் அழுது எப்படின்னா நீ பார்த்துருக்கீங்களா? நான் அழுது என்ன பார்த்துருக்கீங்களா? நீங்க சிரிச்சு தான் நான் பார்த்துக்கிறேன் பாஸ்டர். பார்க்கலையா? நல்லா இருக்கு. நான் அழுதா என் ஜெபரூமில் தான் அழுவேன், என் ஜெபரூமில் தான் அழுவேன், வேற எங்கேயும் அழ மாட்டேன். ஏன்? ஏன்? உனக்கு முன்னாடி அழுது என்ன பிரயோஜனம்? உன்னால என்ன செய்ய முடியுமா? புரியுதா? மனுஷன் முன்பாக அழாத, எதிர்க்கு முன்னாடி அழுவாத, சாத்தான் முன்னாடி அழுவாத. நீ அழுதா என் அப்பனுக்கு முன்னாடி உட்கார்ந்து அழு. அவர்தான் மாற்றுகிறவர், அவர்தான் மாற்றுகிறவர், அவர்தான் உன்னை அலங்கரிக்கிறவர், அவர்தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், அவர்தான் உன்னை பாதுகாக்கிறவர், அவர்தான் குடும்பத்தில் தேவையை பூர்ணமாக்குகிறவர். புரிஞ்சுட்டீங்களா? ஹலோ, புரியுதா? சாந்தமா இருங்க. இல்லையா? சொன்னாரு, என் சித்தம் இல்லாம ஒரு முடி கூட விடாதப்பா. அவருடைய சித்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்காது. நடக்குதுன்னா சலோடு ஆண்டவர் சித்தம். புரியுதா? ரைட், போயினேரு. நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம், என்ன கொண்டு போக போறோம்? ரைட், இருக்க வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு சாந்தமாயிரு. ஆமா சொல்லுங்க. புரியுதா? 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 ஒன்ன மட்டும் ஒழுங்கா செய். ஆண்டு சமூகத்தில் போய் நில்லு. மோசே எப்படி போய் தேவ சமூகம் நின்னானோ நில்லு. ஆமென். கோயிலுக்கு ஓடி வந்துரு, முழங்கால் படியிடு, உட்கார்ந்து ஆண்டு சமூகத்தை தேடு. இல்லையா? எல்லாம் வருங்க. ஆமென். ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் பூமியை சுதந்தரிப்பாங்க. மத்தேயு எழுதின புத்தகம் 26ஆம் அதிகாரம் 60 முதல் 63 வசனம் வாசிங்கன்னா, இயேசு தம்முடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறார். ஒருவரும் அகப்படவில்லை, ஒருவரும் பொய் சொல்றதுக்கு அகப்படல, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் எடுபடல. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். தோத்திரம். இதான் சாந்தம். தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு. நீ 3 நாளுக்குள்ள கோயில் வச்சு கட்டுன்னு சொன்னியா? அவன் கேட்கிறான், நீ அமைதியா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. டெல் மீ 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அது இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒண்ணும் சொல்லல. ஒரு வார்த்தை எஸ் ஆர் நோ. இதாங்க சாந்த குணம். புரியுதா? இந்த வருஷத்துல நீ இந்த சாந்த குணத்தை இழந்து போய் டென்ஷன் ஆகி டெம்பட் ஆகி, இல்லையா,
இல்லையா? டிப்ரெஷன் ஆயிடுச்சு பாஸ்டர். எத்தனை டிப்ரெஷன் இருக்கு? போய் சொல்லலாம், எனக்கு டிப்ரெஷன் இருக்கு பாஸ்டர். டிப்ரெஷன் என்ன காரணம் தெரியுமா? உனக்கு சாந்த குணம் இல்லை. சாந்த குணம் ஒரு கனி. சாந்த குணம் அவசியம். ஏன் டிப்ரெஷன் ஆகுது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன் வரக்கூடாது. டிப்ரெஷன் வரக்கூடாது. புரியுதா? ஏன் டிப்ரெஷன் ஆகுதுன்னா உனக்கு சாந்த குணம் இல்லை, அந்த கனி உள்ள வாழ்க்கை இல்லை. ஏசப்பா மேல உனக்கு நம்பிக்கை வரல, விசுவாசம் வரல. அதனால என்னத்தை பண்ணுவோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை பண்ணுவோம், என்ன பண்றது, எது பண்ணுவோம் இல்லையா? நோ, நீ பார்த்துக்கொள். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு எழுதின புஸ்தகம் 6:20. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். தன்னை வெறுத்து வாழ்ந்தார். தன்னை வெறுத்து வாழ்ந்தார். சொல்றான், நரிகளுக்கு குழி இருக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்கு, ஆனா எனக்கு என்னப்பா இல்லை, தலை சாய்க்க இடமில்லை. என்ன சொல்ல வர தெரியுமா உங்களுக்கு? நான் மறுபடியும் சொல்றேன், இதே வார்த்தை நேரத்தில் வருது. என் நாமத்தை நிமித்தம் ஒருவன் எதையாகிலும் இழந்து விட்டான். மத்தேயு 19 நினைக்கிறேன். பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இருமா, கோயில் வந்தா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? உங்க கோயில் வந்தா நீங்க சோறு போடுவீங்களா? போட மாட்டோம். போட மாட்டோம். 2 இட்லியாவது வாங்கி கொடுப்பீங்களா? அந்த அபிஷேகம் எங்களுக்கு இல்லை. எங்க அழைப்பு அது கிடையாது. வசனத்தை சொல்லுவோம், விசுவாசத்தை கற்றுக் கொடுப்போம், இயேசுவை சொல்லிக் கொடுப்போம், நீ பிடிச்சின்னு முன்னேறி போகணும். ஆமா சொல்லுங்க. நான் இயேசுநாதரை துணிக்காகவோ கோதுமைக்காகவோ அப்பத்துக்காகவோ நான் இயேசு ஏற்றுக்கொள்ளல. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் நானும் அது மாதிரி செய்து கிடையாது. இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழி இருக்கு, இயேசு கும்பிடுற ஒரு வீடு கூட இல்ல பாஸ்டர். இயேசுநாதருக்கு வீடு இல்லை, உனக்கு ஏன் வீடு? போ எங்கன்னா வாடகை கஷ்டம் வாழ்ந்துட்டு போய் சேர்ந்து நிறு. அதுக்கப்புறம் இஎம்ஐ வாங்கி பேங்க்ல லோன் வாங்கி இல்லையா, ஆமா டிப்ரெஷன் ஆகி, தயவு செய்து இல்லையா, இஎம்ஐல வீடு வாங்காத, இஎம்ஐல கார் வாங்காத, இஎம்ஐல 2 வீலர் வாங்காத. வாங்கிட்டு பாஸ்டர் ஒழுங்கா கட்டு, தலையை அடமான வச்சா கட்டு, இல்லைன்னா தூக்கின்னு போயிடுவான். அப்புறம் பிதாவை ஏன் என்னை கைவிட்டு, ஏன் என்னை கைவிட்டு, ஏன் என்னை கைவிட்டு, உங்க நாம மகிழ் பண்ணதானே. அவர் நாம மகிழ், நீ மோட்டை போய் வாங்கிட்டு நாம மகிழ் படுத்துக்கா, நீ கார் வாங்குத நாமத்து மையம் படுதா இல்லையா, நீ வீடு கட்ட நாம மையம் படுத்துக்கா இல்லையா. ஜெபம் பண்ணி விசுவாச வீடு கட்டு. இஎம்ஐல வாங்கி லோன் வாங்கி இல்லையா, பேங்க்காரன் கார் எடுத்துன்னு போயிடுவான், 2 வீலர் எடுத்து. நீ போய் பாருங்க யூடியூப்ல இல்லையா, ஏலத்தில் விடப்பட்ட வீடு இருக்கிறது, ஏலத்தில் எடுக்கப்பட்ட கார் இருக்கிற புது காரா. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு கார் வேணும்? வேணும் பாஸ்டர், நான் நடந்தே வந்துடுறேன் இல்லையா. இயேசுநாதர் இல்லையா அப்பாச்சி பைக்ல போனாரு, இயேசுநாதர் அப்பாச்சி பைக்ல போனாரு. 3 வருஷம் நடந்து அவன் ஊழியம் செஞ்சார். ஆமா புரியுதா? இன்னைக்கு ஊழியக்காரன் வரும்போது, பாஸ்டர் எங்களுக்கு பைக் வாங்கி கொடுப்பீங்களா? மூஞ்சி மேல குத்துவேன், வர ஊடு ஊது போடா. வரும்போதே பைக் வாங்கி கொடுப்பியா, ட்ரெஸ் வாங்கி கொடுப்பியா, டை வாங்கி கொடுப்பியா, எல்லாத்தையும் வாங்கி தரவா. ஊழியம் செய்ய வாடானா டை வாங்கி கொடுப்பியா, ஊழி வாங்கி கொடுப்பியா, போனஸ் கொடுப்பியா, அல்லது நீ அது கொடுப்பியா, இதை கொடுப்பியா? அவர் கொடுப்பாரு, கொடுக்கும் போது வாங்கி போயினேரு, என் உயிரை எடுக்காது. இயேசு தன்னை வெறுத்தார் பாருங்க. நரிகளுக்கு குழி இருக்கு, ஆகாயத்து பறவைகளாம் கூடு இருக்குப்பா, எனக்கு என்னால தலை சாய்க்க இடமே இல்லப்பா. அதனாலதான் படகுல போகும்போதெல்லாம் ஒரு தலைக்கணி வச்சு தூங்கினார் அவர். ஏன்னா வீடு தான் தூங்குறதுக்கு. அவருக்கு வீடு எது? போற படகு எங்கன்னா இலைப்பறவையோட ஒரு காடு இல்லையா. ஹலோ பிரதர்ஸ், தம்பி தங்கச்சி, ஆமா தங்க கட்டில விரும்பாத. ஆமா இப்ப டாக்டர் சொல்றாங்க இல்லையா, தரையில படுத்தாவே பெட்டர்ன்றாங்க. வந்துட்டோம், பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டோமா,
தரையில படுத்தா உடம்பு வலி இருக்காதான், கட்டில படுத்தா எல்லா வழியும் வருமா? என் பொண்டாட்டி ஒரு ஞானமுள்ள பொண்ணு, தரையிலே படுத்துக்குவா. நான் நினைச்சேன் அவ தாழ்மை நினைச்சேன், இல்ல அவ உசார் பார்ட்டி. எங்க 2 பேரையும் பெட்ல படுக்க வச்சுட்டு அவ அழகா தரையில படுத்துன்னு பண்றா. நாங்க காலை ஏந்து இந்த வழியா இருக்குது இந்த வலிக்குதுன்னு சொல்லுவோம். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவனா. கிறிஸ்துவ வாழ்க்கை சுகபோகமாய் வாழ்ற வாழ்க்கை இல்லை. நரிகளுக்கு குழி இருக்கும், ஆகாயத்து பறவைக்கு கூடு இருக்கும். ஆனா உனக்கு படைச்ச தெய்வத்துக்கு நான் இல்லை. ஒண்ணு தன்னை வெறுத்து வாழ்ந்தான். ஆமென் இல்லையா? பாட்டு பா, உன்னையே வேறு எங்க வெறுக்கிற, எங்க வெறுக்கிற? என்னைக்கா நீ உன்னை வெறுத்து இருக்கிறியா? பாட்டு பாடுவோம், உன்னையே வெறுத்து விட்டால். எங்க ஊழியம் செய்யற? என்ன ஊழியம்? ஒரு இந்த வருஷம் 52 வாரம் நீ பராமரிப்பு குழு நடத்தினியா? ஆத்ம ஆதாயம் பண்ணியா? ஊழியம் செஞ்சியா? உனக்கு எல்லாம் கூட தெய்வத்தை கொடுத்தியா? என்ன வெறுத்துட்ட? ஆண்டுட்டு வந்து ஒண்ணு வெறுக்கல. ஹலோ, நீங்க என்ன வெறுத்தீங்க ஆண்டுக்காக? பாஸ்டர், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இல்லையா தோத்திரம் ஒரு எளிமையா வாழ கத்துக்கணும். பாஸ்டர், எங்கன்னா எளிமையா வாழ்றியா? இயேசு எளிமையா வாழ்ந்தார். ஆமா இல்லையா? ஆமா. எவனோ மதிக்கிறதுக்காக ஊரா மட்டும் நாங்க வாங்கி போட்டு கல்யாணத்துக்கு போகுது. ஏன் உனக்கு அந்த அந்த பெருமை? உனக்கு கந்தையானாலும் கசை கட்டு கூழாலும் குளிச்சுட்டு கூடி உன் வீட்டில் இருக்கிற நல்ல புடையை கட்டின்னு போ இல்லையா? பக்கத்து அக்கா கொஞ்சம் பட்டு புடவை கூட, அக்கா கொஞ்சம் நகை கூட, அக்கா உன்னுடைய கம்பளை கூட இல்லையா? அது விட்டுட்டுனா இல்லையா டப்ஸாக இந்த என்னது பொய் கம்பளை வாங்கி போட்டும் போது. ஏன்? பெருமை. நரகத்தில் போயிடுவேன். தேவன் அருவருக்கிற 6 காரியத்தில் 1 பெருமை. வேண்டாம். என்ன கொடுத்தாரோ அது சந்தோஷமா வாடு. ஆமா இல்லையா? ஆமா. நான் சொல்ல அடிக்கடி, வாத்து முட்டை பெருசா இருக்கும், கோழி முட்டை சின்னதா இருக்கும். ஆனா வாத்து முட்டை இட்டு கம்முன்னு போயிடுமா. ஆனா கோழி தம்மத்துல முட்டை இட்டு 1 மணி நேரம் நீ வாத்தா கோழியா? கோழிலாம் கை தூக்குவாங்க. கோழிலாம் சும்மா இல்ல, சும்மா கை தூக்கமா இருக்காது, பரலோகம் பாக்குது. நீ கோழி மாதிரி ஒரு சின்ன முட்டை போட்டு லபோ 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 1 மணி நேரம் கத்து பாருங்க. ஏன்? முட்டை போட்டாராம் அவரு. பெரிய முட்டை போட்ட வாத்து கம்முன்னு போகுது. எப்பா, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவர் எளிமை கற்றுக் கொடுத்தார், தன்னை வெறுத்து வாழ்ந்தார். ஆமா சொல்லுங்க, நம்ம என்ன வெறுத்து வாழ்ந்திருக்கிறோம்? சென்னையில ஒரு 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 உதவி கலெக்டர் சென்னையில பிளாட்ஃபார்ம்ல நின்று டாக்ஸ் கொடுக்கிறார் ஒவ்வொரு சண்டே ஈவினிங்கும். எந்த சொல்லுங்க பாஸ்டர், எந்த பிளாட்ஃபார்ம் பாஸ்டர்? போய் பாரு, ஒவ்வொரு ஸ்டேஷன் இறங்கி நிற்பார். நீ 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 ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டர் இருந்தா அப்படி கொடுப்பியா? ஐயோ, நான் ஏசி மூடி வெளியே வர மாட்டேன் பாஸ்டர். ஹலோ, இங்கதான் நீ கலெக்டர். அங்க யார் தெரியுமா? அங்க யார் தெரியுமா? சாதாரண ஒரு சீசன். இங்கதான் உனக்கு கலெக்டர் பொறுப்பு இல்லையா? ஆமா. நீ வாழும் போதே அவ்வுலகத்துக்கு ஏற்ற சிந்தை தான் உனக்கு, கிறிஸ்து இயேசு சிந்தை உனக்குள்ள இருக்கு. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? இயேசு தன்னை வெறுத்தார். நீ என்ன வெறுத்து வாழ்ந்திருக்க சொல்லி பார்க்கலாம். உன் பேக்கில் என்ன இருக்கு? பைபிள் இருக்கா அல்லது அந்த ஸ்கிட்? என்ன ஸ்கிட்? மேக்கப் ஸ்கிட் இருக்கா? உன் பேக்ல பைபிள் இருக்கணும். மேக்கப் ஸ்கர்ட்டு, கண்ணாடி, சீப்பு, லிப்ஸ்டிக்கு இல்லையா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ இன்னும் உன்னை வெறுக்கல்னு அர்த்தம். ஆமா. இல்ல பாஸ்டர், கொஞ்சம் மாவு வச்சதான் என் மகம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அடிச்சுக்கோ. நாங்கன்னா காலைல அடிச்சு வந்தா அவ்வளோ ஏதாவது போய் நாளைக்கு தான் அடிப்போம் மாவு. நீ அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் இது மாவு அடிக்கிற? யாரை பார்க்க மாவு அடிக்கிற?
எதுக்குன்னு கேட்டேன். எங்க ஆளுங்க யாராவது மேக்கப் கிட் வச்சு கேட்டு பாரு. கண்ணாடியே பார்க்கறது கிடையாது. கண்ணாடி பார்த்தா அவனுக்கு தாழ் பண்ணுவோம் முடியல. அரை மண்டி ஆச்சு, 3 மண்டி ஆச்சு, 3/4 மண்டி ஆகி போச்சு. அதனால கண்ணாடியே பார்க்கறது கிடையாது எங்க ஆளுங்க. ஆமா பாரு, வெள்ளை மீஸ் அப்படியே தெரிஞ்சுப்பாரு, கருப்பு மீஸ் அப்படியே தெரிஞ்சுப்பாரு. ஆனா நிமிஷத்துக்கு ஒரு பாரு கண்ணாடி பார்க்குது. ஏன்? கெழிவு பார்க்குது, கட்டிக்கு போறது பார்க்குது. சோ வெறுத்து வாழு. இந்த வருஷம் நீ தேவனுக்கா எதெல்லாம் வெறுத்து எனக்கு தெரியல. வாரத்தை ஒரு வேளை சாப்பாடை வெறுத்து வாழு, ஜெபம் பண்ணு. தூக்கத்தை வெறுத்து ஜெபம் பண்ணு. ஆமா சொல்லுங்க. உனக்கு எல்லாம் கூட ஊழியத்தை கொடுத்து உதவி செய்து இல்லையா வாழு இல்லையா? ஆமா, அந்த தெசலோனிக்கே சபையார் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, மிகுந்த உபத்திரவத்தில் கஷ்டத்தின் மத்தியில கொடுத்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆமா சொல்லுங்க. வெறுத்து வாழ். கோபத்தை வெறுத்துரு. வெறு. ஆண்டவருக்கா இனி நான் கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, இன்னும் இப்படி செய்யக்கூடாது, அமைதியா இருக்கணும் இல்லையா? இல்ல உங்க வாழ்க்கையில எதை வெறுத்தீங்க? எதை வெறுத்து இருக்கீங்க? நான் போன வாரம் வெள்ளிக்கிழமை சொன்னேன், அடுத்த வாரம் வரும்போது எல்லாரும் உங்க கல்யாண போட்டோ கொண்டு வரணும்னு சொல்லிக்கிறேன். ஏன்? நீங்க இந்த இயேசு நாள் உனக்கு கிருபையா அலங்கரிச்சு ஆசீர்வச்சிருக்கிறார் இல்லையா? ஒவ்வொரு நாளும் கல்யாணம் போட பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு இல்லையா? ஆமா, நான் இப்படிதான் ஆண்டவரை இருந்தேன் ஒரு காலத்துல. இன்னைக்கு உங்களுடைய கிருபையினால நான் இன்னைக்கு கொஞ்சம் பூசண மாதிரி இருக்கிறான், கொஞ்சம் முழுவதும் மாதிரி இருக்கிறான். ஆண்டவரே தோத்திரம். வெறுத்து வாழு, வெறுத்து வாழு. ஆமா இல்லையா? இந்த வருஷம் இல்லையா பாருங்க, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு சொல்லி அந்த போஜனத்தை வெறுத்துட்டான் பாருங்க. நம்மால பூந்து அடிச்சுட்டு பாருங்க. உபவாசமாவது கபவாசமாவது இல்லையா? தோத்திரம் இல்லையா? ஆமா இல்லையா? கர்த்தரே கொடுக்கிறாரு இல்லையா? கர்த்தர் கொடுப்பாரு, கர்த்தரா கொடுக்கிறாரு. உனக்கு டெய்லி பிரியாணி கர்த்தரா கொடுக்கிறாரு. பேய் கொடுக்குறவன சீரம் கொண்டு போறதுக்கு. கவனிங்க, ஒரு சாட்சி சொல்ல முடிச்சார். மணி 10 ஆயிட்டு. ஒரு சுவிசேஷகர் தெரியும், ஒரு காலத்துல இருந்தார், செத்துட்டா இருப்போம். என்ன மாதிரி வயசான ஒரு ஆளு. மலேசியாவில் போகும்போது கேட்டாங்க, உங்களுக்கு கல்யாண ஆக்ஷன் கேட்டாங்க 2013. இல்லேன்னு 2013 10 வருஷம் முன்னாடி மலேசியா போயிருந்தேன். கல்யாண ஆக்ஷன் கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லல, இருக்கு சொல்ல. ஒரு சுமையிலாடு முடிச்சுட்டாங்க. என்ன சொல்ல வந்த? ஒரு சுவிசேஷகர் என் கண்ணான்னு தெரியல. இந்த கண்ணு ஆண்டவரே ஆஸ்வதி ரட்சின்னு சொல்லி ஜெபம் பண்றேன். எனக்கு எதிர்தான் அவர் உட்கார்ந்தாரு. நான் அப்போ கொஞ்சம் சாப்பிடுவேன், இப்போதான் கொஞ்சம் அவாய்ட் பண்றேன். பிரியாணி போட்டாங்க, பூந்து விளையாடுறாங்க. வயசை பார்க்கல, எண்ணெயை பார்க்கல இல்லையா? அந்த சிக்கன் 65 வைத்தாங்க, செத்துட்டாரு. ஆண்டவரே என்னப்பா அந்த வயசாங்கிறது இப்படி சாப்பிட்றாரு? நான் யோசிச்சேன், நான் ஒத்துக்கிறேன், யோசிச்சேன். நான் பொறாமப்படல, நான் வெள்ளை சோறு வாங்கி சாப்பிட்டேன். பூந்து கட்டுன்னு கட்டினாரு, போயிட்டாரு. ஒரு வெறுப்புமானா ஓசினம் வந்தா கூட துணுவேன். கவனிங்க, மிருகெல்லாம் வாரத்து ஒரு முறை தான் சாப்பிடணும். ஏன் அதுக்கு சுகர் வரல? இப்ப பாருங்க, எல்லா மிருகத்துக்குமே வாரத்தை ஒரு முறை தான் சாப்பாடு போடுவானா, மறுபடியும் போட்டா சாப்பிடாதான். அது சுகர் கிடையாது, பிபி கிடையாது, பிரஷர் கிடையாது இல்லையா? அப்புறம் ஆகுது, வயிற்று வலி கிடையாது, கட்டி கிடையாது, எல்லாம் கிடையாது. நமக்கு ஏன் எல்லாம் வருது? 3 வேளை 4 வேளை 5 வேளை கிடைக்கிறதெல்லாம் போட்டு. அப்புறம் பிரஷர் ஏறிச்சு பாஸ்டர், பிபி ஏறிச்சு பாஸ்டர், சுகர் கண்ட்ரோல்லாம் போயின்னு பாஸ்டர், தலைவலிக்குது பாஸ்டர். ஏன்? மிருகத்து இருக்கிற, நான் உங்களுக்கு சொல்லல, மிருகத்து இருக்கிற அறிவு கூட இன்னைக்கு நமக்கு இல்லைங்க.
இல்லையா? 2 வேளை சாப்பிட்றியா, ஒரு வேளை வயிற்ற பட்டி போடு. இல்லை பாஸ்டர் நைட்டு சாப்பிடாம தூக்கம் வராது பாஸ்டர், போடு பட்டி போடு, சோமடு தூங்கு. அவர் தமக்கு பிரியமானுக்கு நித்திரை அளிப்பார். எழுந்து நிற்கலாம், போதும். எழுந்துட்டீங்களா? கவனிங்க, நம்ம என்ன வெறுக்கணும்? அது இப்ப சொன்னது. முதல் பாயிண்ட் என்ன? பக்தி வைராக்கியமா இருக்கணும். இதான் வெறுக்கு, இதான் சுத்திகரிப்பு. நான் போன வருஷம்லாம் பக்தியாவே இல்லை பாஸ்டர், சரியா ஜெபிக்கல, சரியா பைபிள் வாசிக்கல, சரியா ஊழியம் செய்யல, இல்லையா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. ஏசு என்னைக்கோ ஜொரன் பார்த்து ஒரு 2 வாரம் ஊழித்து போடணும்னு போட்டிருக்கா? இல்லை. பக்தியா இருங்க. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திங்க. புரியுதா? ஆமா. 2வது சொன்னேன், அவர் சாந்த குணமுள்ளவராக இருந்தார். வாழ்க்கையில எதிர்ப்புகள் மத்தியில, இல்லையா, குற்றச்சாட்டுகள் மத்தியில, தேவைகள் மத்தியில, இல்லையா, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கொடுத்த அந்த சாந்த குணத்தை விட்டுறாதீங்க. அப்படி தப்பு பண்ணியிருந்தா அவனோட மன்னிப்பு கேளு. ஏசப்பா, நான் அந்த கனியாகி இந்த சாந்த குணத்தை நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. எத்தனை முறை நான் கோவப்பட்டுட்டான்ப்பா, எத்தனை முறை நான், இல்லையா, என் எரிச்சலை வெளிப்படுத்திட்டான் ஆண்டவரே. பிசாசு வேலையை உன்னை எரிச்சல் ஆக்கணும், உன்னை கோபப்படுத்தணும், இல்லையா, உன்னை சண்டை போட வைக்கணும். இது அவன் வேலை. நீ சாட்சியா சாந்தமா இருக்கணும். 3வதாக வெறுத்து வாழ வேண்டும். வெறுத்து வாழணும். இருக்கா தோத்துறோம், இல்லைன்னா தோத்துறோம், இல்லையா? அவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களாம் ஓலப்பாயில போட்டு படுத்து தூங்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் பாய் கொடுத்தாரா, ஒரு தலைகாணி கொடுத்தாரா, கம்மன் படுத்து தூங்கு, இல்லையா? சோத்துறோம். ஒரு வாடகை வீடு கொடுத்தாரா, நிம்மதியா தூங்கு. தயவுசெய்து கடனை உடனே வாங்கி, இல்லையா, இல்லையா, 4 பேருக்கு, இல்லையா, பந்தா பண்ணணும், இல்லையா, அப்படிலாம் யோசிக்காத, இல்லையா? மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க அவருக்கு வீடு வசந்துச்சா? நரிகளுக்கு குழி இருக்கு, ஆகாயத்து பறவைக்கு கூடு இருக்கு, ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. புரியுதா? அவருடைய பிள்ளை நம்போ கொடுத்தாரா கட்டு. ஒரு இடம் வாங்க கிருபை தராரா கட்டு. ஒரு வீடு கட்ட கிருபை தராரா கட்டு. ஆனா தயவுசெய்து பேங்க் லோனோ, நான் அதாங்க நான் இன்னும் கூட யோசிப்பேன். இது வரைக்கும் நான் பேங்க் லோனுக்கு போனதே இல்லை. கடவுளுக்கு இது வரைக்கும் நான் பேங்க்ல கடன் கேட்டதாகவோ பேங்க் லோன் எடுத்ததாகவோ இல்லை. என் கை குறுகிடுச்சப்பா, என் செவி மந்தமாயிட்டான், போய் பேங்க்ல லோன் எடுக்க போறியா? உன்னை இம்மட்டும் நடத்த இன்மட்டும் நடத்த மாட்டேனா? அதுவே எனக்கு அசிங்கமா இருந்தது போல. புரியுதா? புரியுதா? என்ன பண்ணோம்? நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். கடவுள் அவங்களை ஆசை வச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு கலைஞர் டிவி தான் வச்சிருந்தாங்க. என்ன டிவி? என்ன சிஸ்டர், கர்த்தர் உங்களை இவ்வளவு தூரம் ஆசை வச்சிருக்காரு பாஸ்டர், இதை விட இது நல்லா தெரியுது பாஸ்டர், நீ சொல்லுவியா? ஒண்ணுமே இல்லை. கடனோட வாங்கி 150 இன்ச்சு கடனை வாங்கி இஎம்ஐல வாங்கி 150 இன்ச்சு ஏசு ரத்தம் ஜெயம். கலைஞர் டிவியில் பார்த்தாலும் அந்த மூஞ்சி தான் தெரியும். 150 டிகிரியில் பார்த்தாலும் மூஞ்சி தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் மூஞ்சி பெருசா தெரியும், இந்த மூஞ்சி சின்னதாக தெரியும். எப்படி உங்க சௌரியம் எப்படி? இல்லை பாஸ்டர், இந்த வருஷம் ஆஃபர் போடுறாங்க, 200 இன்ச்சு நான் வாங்க போறேன் பாஸ்டர், டிவியோட போய் சேர்ந்துரு. அவன் ஆஃபர் போடுவான், பழைய கார புது வருஷத்துல விற்பான், இல்லையா? ஆமா, 2 வருஷம் தள்ளி விற்கிறேன்னு சொல்லுவான், இல்லையா? வா 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 கூப்பிடுவான். சோமன்ட்டு போ, கிட்னி எடுக்க அவன் கூப்பிடுறான், உன் கிட்னி எடுக்க கூப்பிடுறான். மலிவு விலையில் செங்கல்பட்டுக்கு பக்கத்திலேயே, இல்லையா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் விலை 500 ரூபாய் மாத்திரமே. கூப்பிடுவான். அப்போ ஜோமோனி, எஸ்அப்பா சாந்தமா இரு. புரியுதா? இருப்பது ஒரு வாழ்க்கை,
போவது ஒரே ஒரு முறை தான். நம்ம ஆண்டவர் இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அந்த மாதிரி வாழ தீர்மானம் பண்ண. அவன் மணி ஆகினே இருக்கு. தோத்திரம், கை உயர்த்துவோம். அடுத்த வாரம் இருக்குது 3 வாரம் இந்த பிரசங்கம். ஆமா, கை உயர்த்தி ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, இதய துடிப்பை உணர்ந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரோ. கை உயர்த்தி கிருபத்தாரன் கேளுங்க. நம்மத்துல வந்து அருள் செல்வம் முன்பாக வந்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அருள் செல்வம் நமக்காக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் கை உயர்த்துங்க. தகப்பனே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரித்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இப்படி வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். இப்படி வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்குள்ளே வரட்டும் அப்பா. நாங்கள் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறோம், நீர் தங்குகிற வீடாக இருக்கிறோம் அப்பா. நீர் அப்படியா எங்களை உருவாக்கி இருக்கிறீரப்பா. இந்த சரீரத்தை குறித்த ஆண்டவரே அக்கறை எங்களுக்குள்ளே வேண்டும் தகப்பனே. நீர் பிரியப்படுகிற காரியங்களை செய்யக்கூடிய கிருபையை இந்த சரீரத்திலே எங்களுக்கு கர்த்தர் தருவீராக தகப்பனே. ஆண்டவரே, உம்மை போல ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, உம்மை போல ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களிலே வாயை திறக்காதபடிக்கு, எங்களை வெறுத்து விடுவதற்கு கர்த்தர் இந்த நாட்களிலே கிருபை தருவீராக. எங்களை ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இப்படி வார்த்தையின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக தகப்பனே. உடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, சாட்சியாய் நிற்பதற்கு, நீர் தங்குகிற இந்த ஆலயத்தை ஆண்டவரே பக்தியோடு வைராக்கியத்தோடு உமக்காக ஆண்டவரே அப்பா பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு வேண்டிய எல்லா கிருபையும் எங்களுக்கு தருவீராக. எல்லா கிருபையும் எங்கள் மேல உண்டாகட்டும் அப்பா. எல்லா கிருபையும் எங்கள் மேல தருவீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த விசேஷித்த கிருபை இந்த வருஷத்தின் நிறைவான நாட்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வருவதாக தகப்பனே. எங்களை சுத்திகரிக்கக்கூடிய கிருபை, உம்முடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கிற அந்த கிருபை இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற எங்கள் மேலே உண்டாவதாக தகப்பனே. இந்த எச்சரிப்பின் சத்தங்களுக்கு எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் உமக்காக வாழ ஆண்டவரே உம்மை போல மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. வருகிற புதிய வருஷத்திலே நாங்கள் வெற்றியை, ஜெயத்தை சுதந்தரிப்பதற்கு ஒரு பொழுதும் இந்த வீட்டிலே இல்லாதபடிக்கு தேவன் தங்குகிற இந்த வீடு உம்மாலே ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்ட, ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாய் மாறுவதற்கு எங்கள் பக்தியை குறித்த ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. நீர் தங்குகிற இந்த ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை வெறுத்து விடுவதற்கு கிருபை தாரும். இந்த பழைய வருஷத்துல எங்களுடைய பாவ மனிதன் எங்களுக்குள்ளே கிரியை செய்த எல்லா விதமான உமக்கு பிரியமில்லாத கிரியைகள் எங்களை விட்டு சுட்டரிக்கப்படுவதாக. எங்கள் சரீரங்களிலே, எண்ணங்களிலே, உணர்வுகளிலே, பார்வைகளிலே, செவிகளிலே, சிந்தைகளிலே சுட்டரிக்கப்படுவதாக. இன்றைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி வருகிற புதிய வருஷத்திலே கர்த்தர் நன்மைகளை சுதந்திரிக்க கிருபை கொடுப்பீராக. உமக்கென்று வாழக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. இது நிமித்தம் நாங்கள் எங்கள் குடும்பமும் எங்கள் சந்ததியும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி எங்களை ஆண்டவரே இந்த நாளிலே உணர்வுள்ளவர்களாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். அந்த உணர்வை எங்களுக்குள்ளே நீர் வைத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பலிபீடத்திற்கு முன்பதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த பலிபீடத்திற்கு முன்பதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பக்தி வைராக்கியத்தை எங்களுக்குள்ளே தந்து ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து எங்களை வெறுத்து உமக்கென்று வாழ கிருபை கொடுப்பீராக. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படும்படி எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே பெரியவர், தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எல்லா நாமத்திற்கும் மேலாய் உயர்ந்திருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி வேண்டுதல் செய்கிறோம் நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதை